பாட்டில் ராதா படம் நல்லா இருந்தது. இது குடும்பத்தோடு பார்க்குற படம். குடியை ஒரு நோயின்னு தள்ளி வைக்கிறது. அதுமாரி மீட்டிங் போக சொல்கிறாங்களே, அந்த மீட்டிங் போனால் வாழ்க்கை நல்லாயிருக்கும். குடி எப்படி தள்ளி வைக்கணும், அவங்களும் ஒரு நோயாளி தானே, டக்குன்னு விட முடியாதுல்ல. அதனால் ஒரு நாள் அடிப்படையில் தள்ளி வைக்கணும், மீட்டிங் போகணும். நல்லா நடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்கலாம். பாட்டில் ராதா ஃபேமிலியோடு பார்க்கலாம். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது சார். படம் நல்லா இருக்குது சார். சார் இதில் வந்து எனக்கு ஸ்டார்டிலேருந்து கடைசி வரலும் எது பிடிக்கலன்னு எதுவுமே சொல்ல முடியாது சார். இதில் இந்த சமுதாயத்து இளைஞர்கள் அந்த போதை வசதிலேயோ ட்ரக்ஸ்லேயோ குடியிலேயோ மாட்டிக்கிட்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து கொள்ளாதீங்க, உங்கள் குடும்பத்தின் வாழ்க்கையை கெடுக்காதீங்க, சமுதாயத்தினுடைய வாழ்க்கையை கெடுக்காதீங்க, திருந்தி வாழுங்க அப்படின்றாங்க. இதில் திருந்திட்டான் இந்த கதையில், அதான் சொல்ல வராங்க. கடைசியாக அந்த குடும்பம் சேருது சார். குறை கண்டுபிடிச்சேன்னா நான் குறை உள்ளவன்னு அர்த்தம் ஒரே கிடையாது. எந்த அதில் ஒர்க் பண்ணுங்க அத்தனை பேர் யாரும் எந்த குறையும் செய்யலை. அதான் என்னுடைய இது. தாராளமாக ஃபேமிலியோடு போய் பார்க்கணும். குறிப்பாக இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க போய் பார்த்தாக்கா தான் நல்லாயிருக்கும். படம்லாம் அருமையான படம் சார், பார்க்க வேண்டிய படம். ஏன்னா இந்த மாதிரி படம்லாம் எப்படி எடுத்தா இப்போலாம் முதல்ல எடுத்துருக்க வேண்டிய படம். எவ்வளோ குடும்பம் நல்லா இருந்திருக்கும், அதை இப்போ லேட் ஆகிட்டதுனால இனிமேலாவது மக்கள் தெளிவடைகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. உண்மையிலேயே நம்ம ஆக்டர்லாம் கதாநாயகெலாம் அருமையாக நடிச்சிருக்காரு, நேச்சுரலாக நடிச்சிருக்காரு. என்னை நான் திரும்பி பார்க்குறேன் லைஃப்பில், என் வாழ்க்கையை நான் திரும்பி பார்த்தேன். ஒரு சில விஷயத்தில் மட்டும்தான் நான் இல்லாதில்லை, தவிர மற்றபடி எல்லாமே நான் இருந்தேன். அந்த ஃபேன் கட்டி விற்கிறது இருந்தது, சில்லர் விற்கிறது இருந்தது. ஓப்பனாக சொல்லுவேன், இதில் பொய் சொல்லிட்டு ஒன்றும் கிடையாது. இதில் அந்த மாதிரி இது நோய் சார். இது நான் 30 வருஷமாக குடிச்சிருந்தேன். இன்றைக்கி குடி விட்டு ஒரு 7 வருஷமாக நல்ல வாழ்க்கை வாழ்ந்துருக்கேன். உள்ள போந்தனால தான் 7 வருஷம் நல்ல வாழ்க்கை வாழ்ந்துருக்கேன். அருமையான வாழ்க்கை. ஒன்றும் இல்லை, வேலை வீடு மீட்டிங்கு 3 தான். இதை 3 கண்டினியூ பண்ணாலே போதும், குடும்பம் எங்கேயோ போய்டும் நமக்கு. வேறு அடுத்தது தப்பான எண்ணங்கள், தப்பான ஆளுங்களும் சேரக்கூடாது. எல்லாமே தெளிவாக சொல்கிறாங்களே உனக்கு. கல்யாணத்துக்கு போனாங்க காலையில் போங்க, டெத்துக்கு போனாங்க எடுக்கும் போது போங்க, எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க உங்களுக்கு. அதனால் உங்களுக்கு அது எந்த ஒரு தப்பான மெசேஜ், எல்லாமே கரெக்டான மெசேஜ் தான் வரும் உங்களுக்கு. சப்போஸ் 3 குடிக்கணும்னு எண்ணம் வந்துச்சுனாக்கா ஒரு நண்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள், அதுலேயே போடுறாங்க பாருங்கள். சார் நான் கதாநாயகர் குடிக்கும் போது பாட்டிலில் குடிக்கும் போது அவர் சார் ஃபோன் பண்ணுவார், அதில் ஓனர் ட்ரீட்மெண்ட் சென்டர் ஓனர் ஃபோன் பண்ணுவார். இதான் உண்மை. அந்த நேரத்தில் நீங்கள் பண்ணணும், நான் பண்ணணும். எனக்கு எங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனைனாக்கா நான் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி சார் பிரச்சனை ஆகிடுச்சு சார், என்ன சார் பண்ணலாம், குடிக்கணும்னு தாட் வந்து சார்னாக்கா குடிச்சிட்டு பண்ணக்கூடாது, குடிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணணும். அவர் சொல்லுவார், நீ எங்கே இருந்தாலும் சரி. சப்போஸ் என் வீடு மணலி, இப்போ என் வீடு மணலி, இப்போ நீங்கள் தாம்பத்தில் இருக்கீங்க, நான் உங்களுக்கு கால் பண்ணுவோடனே அவர் ஒரு நண்பர் கால் பண்ணுவார் உடனே மணலிக்கு. அவர் பண்ண மாதிரி மணலி சிகாமணி அங்கே பாருங்கன்ற அவர் 10வது நிமிஷத்தை கரெக்டாக உங்களை உட்கார வச்சு பேசி உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லுங்கள், என்ன ப்ராப்ளம் சொல்லணும்னா, இல்லை சார் இந்த மாதிரி ஒய்ஃப் திட்டாங்க, மாமியார் திட்டாங்க, அவங்க திட்டினாங்கன்னாக்கா ஓகே எல்லா வீட்டும் இருக்கிறது தான் செய்யும், எங்கள் வீட்டை மட்டும் இல்லையா, எல்லா வீட்டும் இருக்குது, குடிச்சா சரியாகப்படுமா? ஒன்று சார், எந்த ஒரு விஷயத்துக்கும் குடி தீர்வு கிடையாது சார். குடித்தா அதிகமாக தான் ஆகுமா தவிர குடி தீர்வு கிடையவே கிடையாது. இதை 100% நான் எழுதி கூட கொடுப்பேன். எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு கிடையாது. தீர்வு அதிகமாக தான் ஆகும், பிரச்சனைகள் அதிகமாகாம தவிர குடி முடிவு வராது. பாட்டில் ராதா பார்த்தோம். அந்த படம் உண்மையாலுமே எங்கள் லைஃப் ஸ்டைலில் மறுபடியும் பார்த்த மாதிரி இருந்தது. படம் சூப்பரு. நாங்களும் இந்த ஏஏ மீட்டிங்குள்ளே தொடர்ந்து இருக்கோம். ஏஏ மட்டும் கிடையாது, அதில் ஆலனால்னு ஒன்று இருக்குது. ஏன்னா பெண்கள் தான் கணவரால் பாதிக்கப்பட்டிருப்போம். ஆலனால்னு ஒன்று இருக்குது, பிள்ளைங்களுக்கு அலட்டின்னு ஒன்று இருக்குது. ஆனால் தொடர்ந்து மீட்டிங்குள்ளே வரணும். என்னதான் நான் ட்ரீட்மெண்ட் சென்டரில் இருந்து வந்துட்டா நான் மாறிடுவேன்னு சொன்னால் 100% வாய்ப்பு கிடையாது. மீட்டிங்குள்ளே வரணும். மீட்டிங்குள்ளே வந்தால் மட்டும்தான் ஒரு நாள் அடிப்படையில். இன்றைக்கி நானும் என் கணவரும் தொடர்ந்து மீட்டிங்குள்ளே இருக்கிறோம். வேர்ல்டு ஃபுல்லாக நீங்கள் எங்கே போனாலும் அட்டன் பண்ணலாம். 7 to 8 அங்கே அவங்க பேசுகிறத காது கொடுத்து கேட்டால் நம்ம லைஃப் ஸ்டைல்லாம் சூப்பராக. இன்றைக்கி நாங்கள் சூப்பராக இருக்கோம். ஆனால் ஃபேமிலியோடு வந்து பார்க்கணுன்றது என்னுடைய கருத்து. செம்மையாக அப்படியே அதான் சொல்கிறேனுங்களா, ரியலாக எங்கள் வாழ்க்கையை அப்படியே டைரக்டர் எடுத்திருக்காரு. அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் நான். கண்டிப்பாக திருந்துவாங்க. ஏன்னா நாங்களாம் மாறி இருக்கோம்ல. இப்போ என் கணவர் மாறி இருக்காங்கன்னுக்குள்ள எங்கள் அந்த படம் பார்த்துட்டு ஏஏக்குள்ளே வந்துட்டாங்கன்னா 100% லைஃப் மாறிடும். இதில் காமெடி இருக்குது. அந்த காமெடின்றது யதார்த்தமாக போயின்னு ஒரு போதையில் இருக்கிறோம், அது உங்களுக்கு தான் பார்ப்பீங்களா, நான் பேசுவானு இல்லையா, அதான் அது சாங்ஸ், அந்த கருத்தான சாங்ஸ், அந்த எந்த இடத்துல எந்த சாங்ஸ் வைக்கணுமோ அதை வச்சிருக்கிறாங்க. 100% சார், கம்பல்சரி கண்டிப்பாக திருந்துவாங்க. இதை எப்போவே எழுத வேண்டிய படம் இப்போ எடுத்துருக்காங்க. உண்மையிலே இதுக்கப்புறம் நல்ல காலம் தான். அருமையாக நடிச்சிருக்காங்க சார், சூப்பராக நடிச்சிருக்காங்க உண்மையிலே சார். ஒரு சாங்காக இருந்தால் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. குறையெல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது சார், குறையெல்லாம் சொல்கிற மாதிரி இல்லை. படம் அருமையாக எடுத்துருக்காங்க.
ஃபேமிலியோட பார்க்க வேண்டியது தான், ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய படம் தான் அது. தனியாக போய் பார்க்கறத விட ஃபேமிலியோடு போய் பார்க்குறது தான் இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா நான் என்ன பண்ணணும் எங்கள் ஒய்ஃப் தெரியும், குடிச்சிட்டு நான் என்ன பண்ணுறது எனக்கு தெரியாது. அவங்க எங்கள் ஒய்ஃபு தெரியும் இல்லையா, அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்ட்டு. அப்போது நமக்கு அந்த மைண்டுக்கு வந்துடும், ஓ இது மாதிரிலாம் தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஆனால் படம் அவ்வளோ அருமையாக இருக்குது, செம்மையாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. சஞ்சனா அவங்க வேற லெவலு, அப்படியே ரியலாக இருந்தது. எங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்ட மாதிரியே இருந்தது. மறுபக்கத்தை நாங்கள் மறுபடியும் பார்த்தோம், மறந்து இருந்ததை பார்த்த மாதிரி இருக்குது. உண்மையாலுமே ஃபேமிலியோட வந்து பார்க்கணுன்றது என்னுடைய கருத்து. காமெடிலாம் ஆரம்பம் செம்மையாக சிரிக்கிறதுக்கும் இருக்குது, கவலைகளுக்கும் இருக்குது. குடினும் எல்லாம் செம்மையாக கனெக்ட் ஆகுது. உண்மையாலுமே அது அப்படியே ரியலாக எடுத்துக்கிறதுனால படம் சூப்பர். ஃபேமிலியோட வந்து பார்க்கணுன்றது என்னுடைய கருத்து. இந்த இது வந்து நீங்கள் மீடியாக்காரங்க நான் சொல்லி பிரயோஜனம் இல்லை, நீங்கள் தான் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கடைக்கோடி மக்கள் வரலும் சமுதாயத்தை சேர்க்கணும். அந்த பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்குது.